Hi, hello, welcome to Maxima channel 12 CBSE Mathematics 13th chapter probability பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 13.2ல ஃபஸ்ட்டு ஃபோர் சம் பார்க்கலாம். ஸோ 13.2 வந்து இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் வச்சு தான் சம்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதால இன்னொருத்தவங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. அதுதான் அது இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஒன்று நடக்கிறதால இன்னொன்றுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. இப்போ 2 பேரும் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்கன்னா ஒருத்தவங்க ஹோட்டலுக்கு போகிறாங்க, ஒருத்தவங்க ஐடி கம்பெனிக்கு போகிறாங்கன்னா இவர் ஜெயிச்சார்னா அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் ஜெயிச்சார்னா இவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஸோ அதுதான் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ், தனித்தனி நிகழ்ச்சிகள் எல்லாமே. ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். அது ஃபார்முலா இருக்குது. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. அவ்வளோதான், சிம்பிள் எக்ஸசைஸ் இது. So if P of A equal to 3/5 and P of B equal to 1/5, find P of A intersection B if A and B are independent events. So P of A intersection B equal to P of A into P of B. So 3/5 into 1/5 another 3/25. And the first sum. Second sum, 2 cards are drawn at random and without replacement. From a pack of 52 playing cards, find the probability that both the cards are black. So 52 cardsல 2 கார்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? there are 26 black cards. 26 black இருக்கும், 26 ரெட் இருக்கும். ஸோ இப்போ இங்கே black பற்றி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 26 black cards of deck of 52 cards. P of A is the probability of getting black card in the first draw. ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறோம், அது பிளாக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் என்னது? 26/52. அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/2. இப்போ திரும்ப நம்ம ரெண்டாவது கார்டு எடுக்கிறோம். லெட் P of B be the probability of getting a black card on the second draw. ஸோ அப்போ ஆல்ரெடி எடுத்துட்டோம், விதவுட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கார்டு எடுத்ததை நம்ம திரும்ப போட போகிறது கிடையாது. ஸோ அப்போ 26ல் என்ன ஆகிடும்? 25 ஆகிடும். டோட்டல் 52ல் ஒன்று போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும்? 51. ஸோ 25/51. So the probability of getting both cards black வந்து ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். ஸோ 1/2 into 25/51 equal to 25/102. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம். A box of oranges is inspected by examining 3 randomly selected oranges drawn without replacement. If all the 3 oranges are good, the box is approved for sale. Otherwise, it is rejected. Find the probability that a box containing 15 oranges, out of which 12 are good and 3 are bad ones, will be approved for sale. So டோட்டலாக 15 oranges இருக்குது. நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு எடுத்து செக் பண்ணுறாங்க. ஸோ 3 ஆரஞ்சு எடுத்து ரேண்டமாக செக் பண்ணுறாங்க. 3மே நல்லா இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் அப்படியே சேல் அனுப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அதை என்ன பண்ணுவாங்க? ரிஜெக்ட் பண்ணுவாங்க. டோட்டல் 15ல் 12 ஆரஞ்சஸ் வந்து நல்லதாக இருக்குது, 3 மட்டும்தான் வீணாக போயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு நம்ம எடுப்போம். Let A, B and C be the respective events that the first, second and third drawn orange is good. So the probability of first drawn orange is good. ஓகேவா? டோட்டலாக 15 இருக்குது, அதில் 12 குட்டு. ஸோ நம்ம ஒன்று எடுக்கும் போது 12ல் 1 கண்டிப்பாக நம்ம எடுப்போம். அப்போ 12/15. அப்புறம் அந்த ஆரஞ்சை நம்ம திரும்ப வைக்க போகிறதில்ல. இப்போ திரும்ப ரெண்டாவது எடுக்கிறோம், அதுவும் குட்டாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே ஒன்று போயிடுச்சு, அப்போ மீதி 11. அதே மாதிரி டோட்டல்லையும் ஒன்று குறைஞ்சிருச்சுன்னா மீதி என்னது? 14. ஓகேவா? அப்போ 3ஆவதாக எடுக்கிறோம், அதுவும் குட்டு மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 10/13. அப்போது அப்ரூவ்டு வில் பி அப்ரூவ்டு ஃபார் சேல். அதுதான் இப்போ கொஸ்டின். அப்போ 3த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்ட வேண்டியதான். 3மே குட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ், அதை மல்டிப்ளை பண்ணி போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 44/91. ஸோ ஃபர்ஸ்ட் சம். A fair coin and unbiased die are tossed. Let A be the even head appears on the coin and B be the even 3 on the die. Check whether A and B are independent events or not. ஸோ இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா P of A intersection B கண்டுபிடிங்க, P of A P of B கண்டுபிடிங்க, P of A அண்டு B மல்டிப்ளை பண்ணிங்கன்னா P of A intersection B அந்த ஆன்சர் வந்துச்சுன்னா ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபேர் காயினும் அன்பயாஸ்டுனா தப்பாக இல்லாமல் கரெக்டான டைஸ் தான் அது. அதுக்கு தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா போட்டுரும். அப்போ முதல்ல எஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்டு, அப்புறம் டைஸில் எத்தனை இருக்கும்? 6 நம்பர்ஸ் இருக்கும். H1, H2, H3, H4, H5, H6. அடுத்து டெய்ல் T1, T2, T3, T4, T5, T6. இதுதான் வந்து எஸ்.
ஸோ டோட்டல் வந்து என்னது 12. ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஹெட் அப்பியர்ஸ் ஆன் த காயின். அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது 6. ஸோ 6/12 1/2. அடுத்து என்ன இருக்குது 3 ஆன் த டை. 3 ஆன் த டை. ஸோ அப்போ இங்கே H,3 T,3. அப்போ 2/12னா 1/6. இப்போது இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் காமனாக என்னது இருக்கா H,3. அப்போ அது என்னது 1/12. இப்போது P of A P of B மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/12 வந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் ரைட்டு. ஸோ 1/2 into 1/6 அது 1/12. ஸோ தே ஆர் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.